பேரு ஹரிராம கண்ணன். உங்களுடைய பெயரோ சிறுவட்ட நாராயணன். சாமி கடவுளா? ஐயோ, திருப்பதி மலை மேல இருக்கிறது நீங்களா? ஐயோ, உங்களுடைய தீவிரமான பக்தங்க நானு. உங்களை பார்க்கல நேரா திருப்பதி ஏழுமலை கோயில் வந்த சாமி. அந்த பாருங்க, நேரா திருப்பதி ஏழுமலை கோயில் வந்த சாமி. ஏகப்பட்ட கூட்டம், பட்டியல போட்டு அடிச்சுட்டாங்க. உங்களை பாக்குறது விடலைங்க சாமி. திருப்பதியில தான் பார்க்க முடியலையே. அப்படி நேரா இவத்த வந்தாங்க ஸ்ரீரங்கம். அந்த ஸ்ரீரங்கத்துல இருந்து பார்த்தேன் சாமி. நீங்க பாருங்க, அப்ப தங்க வளத்தை தலைக்கு வச்சு அப்படியே ஊமனா அப்படி படுத்துறீங்க. தூங்கணும் அப்படி. அங்க வந்து பேசினா அங்கேயும் நீங்க என்கிட்ட பேசலீங்க. அங்கெல்லாம் இந்த பக்தன் கிட்ட பேசாத நீங்க. பாருங்க, இந்த ஊர்லயே பிரசிடண்ட் ஆகி போயிட்டீங்க. ஓட்டு போடுவாங்களா? நீங்க பிரசிடண்ட் ஆகி போயிட்டீங்க. கடவுள்னு சொல்றீங்க. இந்த சாதாரண ஒரு பக்தனுக்கு 2 வரம் கொடுத்தா போதும் சாமி. என்ன வரம் வேணும்? எனக்கு முதல் வரம் சாமி. என்னங்க பொழப்பு? என் பொழப்பு மயிர் பொழப்பு. என் மாமியா ஒரு பக்கம் காரி துப்புது, என் பொண்டாடி ஒரு பக்கம் காரி துப்புறான். மனிதனா பிறந்தா இருக்கிறதுக்கு ஒரு வீடு வேணும் இல்லைங்க? முன்ன என் கூட குடிச்சு கூட இருந்துச்சுங்க. அதை இடிச்சு தள்ளிவிட்டு ஒரு மெத்த வீடு ஒண்ணு கட்டினங்க. ஏதோ கூட்டாத கூத்தாடி கையில கொஞ்சம் பணம் சேர்த்து வச்சு ஒரு மெத்த வீடு வேலை ஆரம்பிச்சுங்க. அந்த மெத்த வீடுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சாங்க. ஆனா முன்னாடி கையாலும் பூசி வேலை நின்று போச்சுங்க. என்ன படி சொல்றான்? ஒரு 50,000 பணம் பூசி வேலை நின்று போச்சுங்க. நானும் எத்தனையோ மூட்டை சிமெண்ட் போட்டு அடிச்சு பாக்குறேன் சாமி. ஆனா அந்த சின்ன சந்து மட்டும் அடிக்க மாட்டேங்குது. அதனால பணம் 50,000 வேலை பாதியா நிக்குது. வார ஞாயிற்றுக்கிழமை கண்டா எங்க ஊர் கந்துக்காரர் எல்லாம் வருவோம் அப்படிங்க. இந்த ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே கந்து கொடுப்போம் அப்படி. நான் கந்து மயிரில் கூட வாங்க மாட்டேன். எனக்கு கந்து வாங்குற பழக்கமே பிடிக்காதுங்க. நான் ஒரு மானசிந்தாமி, யார்கிட்டயும் கை நீட்டி 1 ரூபா கடன் வாங்க மாட்டேன். ஆனா அந்த கந்துக்காரர் ஒரு நாள் கூப்பிட்டு கேட்டா அப்படிங்க, ஏன்டா கோமாளி கூட்டு வேலை படப்படப்பன்னு ஆரம்பிச்சேன், ஏன்டா வேலை பாதியில நிக்குது அப்படின்னு கேட்டா அப்படிங்க. நான் இப்படிதாங்க பணம் 50,000 போச்சுறதுக்கு நின்று போச்சு அப்படின்னு என் நிலைமை எடுத்து சொன்னேன். சரி, பாவி சாண்டாலும் இங்க தங்கமான மனுஷருங்க கந்துக்காரு. ஏன்டா நான் இருக்கும்போது என்ன போயிருக்கிறேன், ஒரு 50,000 நான் கொடுக்குறேன், நீ வச்சு பூசி கொடு, ஏதோ கூத்தாடி கூட என் கந்த கட்டிக்கோ அப்படின்னு நான் கேட்காததுக்கு முன்னாடியே பேக்குள்ள கை விட்டு சாமி 50,000 பணம் எடுத்து என் கையில கொடுத்தாருங்க. பாவி சாண்டாளுங்க. இப்ப பணம் கொடுத்து 50,000 பணம் கொடுத்தாருங்க. பணம் வாங்கி நான் வீட்டு வேலையில முடிச்சு கொடுத்தாமி. ஆனா இப்ப பணம் கொடுத்து 3 வருஷம் ஆகுதுங்க. பணம் கொடுத்தா கொலை முடிச்சு தான் இருக்கணும். வார ஞாயிற்றுக்கிழமை கொண்டா போதும் சாமி. அந்த நங்கவலியில் பாருங்க, முத கூட எவன் கொடுத்தாங்க முக்கோணத்துல. வீட்டு முன்னாடி வந்து வண்டி நிறுத்திக்கிட்டு, ஏ கோமாளி கந்து கட்டுறா, ஏ கோமாளி கந்து கட்டுறா. நான் உங்ககிட்ட கந்து கேட்டனா, நீ எத்தனை வழியில கொடுத்தா? ஏச்சாமி, நீங்க விடிய 6 மணி வரைக்கும் கூத்தாடுறீங்க. காலையில எங்க போய் தூங்குவீங்க? வீட்டுல. ஐயோ, நான் அப்படி இல்லை சாமி. சோளக்காடு கண்டு பக்கத்துக்கு இருக்கு. நான் உங்ககிட்ட கந்து கேட்டனா, நீ எத்தனை மணினா கொடுத்த? சாமி, முதல் வரம் சாமி. கை நீட்டி கடை வாங்கின கோமாளி மகராசன் நான் நல்லா இருக்கணும் சாமி. கடன் கொடுத்த கந்துக்காரன் செத்து போயிருந்தேன் சாமி. பணம் கொடுக்கறவன் ஜாவணுமா கந்துக்காரன். இவன் நல்லா இருக்குமோ வாங்கி தந்தவன் சாமி. அது எப்படி சாவணும்னு கேளுங்க. எப்படி தேளு கடிச்சு பாம்பு கடிச்சாலும் சாவ கூடாதுங்க. எங்க ஊருக்கு காலையில 5 மணி கண்டா பாலாறு வருங்க. அந்த பாலாரியில அடிப்படி சாவணுங்க. என்ன காரணம்? மற்றபடி சேர்த்தா 3 நாள் கழிச்சு கொண்டு போய் பால் ஊத்தலாம். பால் வண்டியில் அடிப்பட்டு அப்பயே பால் ஊத்துக்கலாம். பால் காசு மிச்சமாயி போயிருங்க. வீட்டுக்கு போனாதான் கந்துக்கார சொல்லிங்க. இங்க கூத்துக்கு வந்தா இந்த மத்த அடிக்கிறேன் யாருங்கிற என் அக்கா புருஷன் தான் சாமி. என்ன சொல்றேன்? சொந்த அக்கா புருஷன் சாமி. பொண்டாட்டி ஓகே, அவன் பொண்டாட்டி கோவத்தில் சொல்லி கொடுத்தாமி. அந்த கந்துக்காரங்க கட்டுறதுக்கு எங்க மாமன் கிட்ட ஒரு பணம் 3,000 வாங்கிருந்து. அது வாங்கி 3 மாசம் ஆகுதுங்க. இவன் தொல்லை பெருங்கொல்லி ஆகுதுங்க. அதனால எனக்கு 2வது ஒரு வரம் சாமி. கந்துக்கார போன மாதிரியே மத்தனக்காரன் செத்து போயிருக்கு. குடுக்குறவங்க ஜாவணும். ஆமா சாமி, நீ வாரம் நல்லா பொழைக்கணும். இல்லனா நீ 1,000 கூட நீ செத்து போயிரு. சரி சரி சாமி, அப்படி உங்க பெயர் ஸ்ரீமந்த நாராயணனாக இருந்தாலும் நீங்க எப்படி பிறந்தீங்க? பெற்றெடுத்த தாய் தந்தை யார்? யார்
ஆபரேஷன் பண்ணிட்டியா? ஆமா ஆமாங்க, நேத்து முந்தா நாள் தான் வந்தேங்க. எங்க இருந்து? மதுரை போயிருந்தேங்க. என்னத்துக்கு? ஆபரேஷன் பண்றேங்க. ஆபரேஷன் ஆபரேஷன் பண்றேங்க. சரி சரி. மதுரை போய் சேலம் கூப்பிட்டு வந்துட்டாங்க. எதுக்கு சேலம் திருப்பி? எங்க குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷன். அதான் இன்னொரு சமாச்சாரம். என்னது? இந்த பட்டிக்காரர் சொன்னாருன்னு 5 கிலோ அரிசி, பாலா வச்சு ஒண்ணு, பணம் 500, 1 கிலோ ஆப்பிள், 1 கிலோ ஆரஞ்சு, திராட்சை 1 கிலோ கொடுத்தாங்க. வாங்கிட்டு பண்ணிட்டு வந்துட்டேன். நாளைக்கு வரீங்களா? எதுக்கு அவருக்கு பண்றதுக்கா? சரி சரி. கூட்டிட்டு கடவுள் நல்ல மனுஷன். நான் கடவுள். அப்படியா? கடவுள். கடவுளா? நெல்ல இருக்கிறீங்களா? எதுக்கு? நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு கேளு. நெல் இருக்கிறீங்கல்ல? சரி சரி. என்ன பார்த்தா நெல் இருக்குது, இலை இருக்கிற மாதிரி தெரியுதா? இல்ல நல்லா இருக்கிறீங்களான்னு தான் கேட்டுங்க. உலக இருந்து எல்லாரும் கூட்டு பழகாரல இந்த மாதிரி. சரி சரி. இங்க பாரு. என் தாய் தந்தை யாரு தெரியுமா? நண்பா, என் தந்தை யாரோ வசுதேவ மன்னன். என் தாயும் தேவி ரோகிணி. உண்மைதா? என் தாய்க்கு 2 மார். ஆமாடா. அப்படியா? தாய்க்கு இந்த மாதிரி சொல்றா? இங்க யாருக்கு ஒவ்வொன்னு இருக்குது? என்னது? நீதான் 2 மாறு நீ. இந்த மாதிரிகள். சரி சரி. தேவி ரோகிணி. 2 தாய். உண்மைதா? ஏன் அப்படி சொல்லிட்டு போறது? அதெல்லாம் என்ன? சரி விடுப்பா. அவர் பிறந்து நடந்து யாரால் பிறந்தோம்? யாரு? நண்பா, சரி அண்ணன் தம்பி 2 பிறந்தோம். யாராரு? யாராரு? எங்கள் அண்ணன் யார்? பலராமன். நானோ சின்ன கண்ணன். பிறந்து வளர்ந்து ஆடா நீங்க தாதா கண்ணனும் நீங்க தான் சின்ன கண்ணனா? சின்ன கண்ணன். சின்ன கண்ணன். வளர்ந்து எந்த நாட்டு ஆண்டு வருகிறேன்? எந்த நாடு? என் நாடோ சங்கு துபாரை. ஓஹோ. உண்மைதான். சங்கு துபாரி ஆண்டு வந்தாலும் அன்பா, இந்த சங்குனால கோட்டை கட்டினத்தினால் அதுக்கு பேர் சங்கு துபாரை. இருக்கட்டும். அப்படி இருந்தாலும் நான் யார மாலையிட்டேன்? எனக்கும் திருமணம் ஆகிவிட்டது. கல்யாணம் பண்ணிட்டீங்களா? பண்ணிக்கிட்டேன். ஓய், உனக்கு பொண்ணு கொடுத்த கேன கூதி யாருங்க? நானு பையாச்சி மாதம் தான் மடால நடக்கிறேன். யாருக்கு? எனக்கு கடைசி கல்யாணம். யாருங்க இன்னும் கல்யாணம் பண்றாங்க? இங்க பாரு, என்ன அப்படி சொல்லிவிட்டா? பொண்ணு கொடுக்கறதுக்கு வந்து எல்லாம் சொல்லிவிட்டு போயிட்டாங்க. வைகாசி மாதம் 29ஆம் தேதி பவானி கூட்டுதல தாரா முகூர்த்தம், பாலமலை அடிவாரத்துல சாப்பாடு, வரவேற்பு முதல்ல சண்டா கொண்டு கழித்தாரு. நியாயமா இருக்குது. பொண்ணு தலைவராங்க, யாருக்கு பொண்ணு உனக்கு கல்யாணங்கிற? ஆமா. என்ன அங்கங்க ஊரை மாத்தி மாத்தி சொல்றேன்? எல்லா இடத்துக்கும் வர மாதிரி இருந்தா வரோம். அங்க சாப்பாடு கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அதனால வரீங்க வரலாம், வராதீங்க இருந்துக்கலாம். இப்படி சுத்திட்டு கல்யாணத்துக்கு போவாங்களா? வருவாங்களா? செலவு மிச்சம் இல்ல. நீ வரத்தாண்டா கூட வாங்க, ஒரு அரை தவட்டான்னு வரைச்சிக்கிட்டேன். Hey!
பொறுமையா நான் மாலையிட்ட என் மனைவியோ ஆதி லட்சுமி அப்படியா? லட்சுமி மாலையிட்டு இருந்தாலும் அன்பா எனக்கு அவதாரங்கள் எத்தனை எத்தனை அவதாரம்? அகத்துல எடுத்து 1008 யுகத்துல எடுத்து 108 இந்த அவதாரம் 10 சொல்லி கொண்டு போனால் அந்த அவதாரம் எதுக்கு எடுத்த? சொல்லி கொண்டு போனால் இந்த நேரம் பத்தாது இந்த பேச நிறைய இருக்குது மனிதர்கள் அர்ஜுன வயசுல வெளியே வரணும் அப்படின்னா உனக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். என்ன ஏய், தாயாடி. இங்க பாரு அப்படி இருந்தாலும் என்ன அதான் சொல்லி கொண்டு போனால் இந்த நேரம் பத்தாது உனலாம் இலக்காட்டுல இருந்து இங்க எதுக்கு வந்த சரி. அன்பா நான் அது மட்டும் இல்ல நம்ம நாடகத்தை விடிய முப்பதும் யூடியூப் எடுக்க வந்தாரு. ஆமா. அருமைய பச்சை தங்கம் தங்கத்திலே தங்கம் சிறந்தது. ஆமா. பச்சை தங்கம் குடையாள கர்ணன் போல வாரி வாரி கொடுக்கும் குடையாள கர்ணன் அது போல ஒரு சொல்ல மனுஷாரு. ஆமா செல்வண்ண. ஏய் ஒரு சில மனுஷாரு தெரியுமா தெரியாத ஜாதி எடுத்து போனா என்ன சாமி அரத்த விட்டான வடிச்சிட்டா வேற மாதிரி பேசுறா. அரத்த விட்டான வடிச்சிக்கிட்டா கம்முனு போய் மொடக்கி படுத்துக்கிறா. எது ஆறு வருஷம் என்ன தெலுங்கு பேசுறியா மராட்டியும் பேசுறியா? எதுவுமே உண்டு அது போல ஓட்டி தளாது. ஏன்னா ரெண்டு உண்டுன்னு இல்ல அப்படி நம்ம பேரும் போன எடுத்தா நம்ம அருமை ஐயா ஆமா. நம்ம செல்வண்ணன் எப்படி செல்வண்ண செல்வண்ணன் நான் முதல்ல சொன்னேன். நம்ம நாடகத்தை திடீர் முப்பதும் எல்லாரும் சாண்டோஸ் வீடியோ எடுப்பாங்க. ஆமா. இவரு வீடியோ மட்டும் கையிலேயே புடிச்சு கொண்டு ஆமா. அவர் வீடியோ எடுத்து போட்டு கொண்டு இருக்கிறார். ஆமா ஆமா. அவரு பிழைக்கிறதுக்கோசரம் இல்ல நாம பிழைக்கணும் எல்லாரும் பிழைக்கணும். மக்கள் பிழைக்கணும். ஆமா. அப்படி என்று ஒவ்வொரு நாடக கலைஞரையும் ஆமா. கை மூலியமாக வீடியோ எடுத்து நம்மள யூடியூப் மூல வழியாக நம்மள தெரியப்படுத்துகிறார். ஆமா. எப்படி நான் அவரு போறதுனாலதான் நம்மளுக்கு பார்த்து ஒண்ணு ரெண்டு கூத்து வருது. ஆமா. ஒண்ணு ரெண்டுங்கள்ல இப்ப நிறைய வருது. யூடியூப்ல பார்த்தா கூத்தே வருது. கூத்தே வருது. ஆமா. அது போல என்ன செல்வன குடும்பத்தார்கள் ஆண் போன பக்கம் அரசு பட்டு பெண் போன பக்கம் பட்டு விரும்பி மாமன் மெத்தனை கூட்டம் கொள்ளையாம கொண்டு போய் வாடாம மேச்சேரி பத்திரகாளியம்மன் கோபுரம் எப்படி வாங்கி வருதோ அது போல நம்ம அருமை ஐயா செல்வன குடும்பம் வளர வேண்டும். சமர்ப்பணம். அப்படி இருந்தாலும் எனக்கு வேலை என்ன வேலை என்னையா நம்பி இருக்கிறது யார்? என் அத்தை மக்க பாண்டவர்கள் என்னன்னு தெரியவில்லை. பாண்டவர்கள் நினைக்கிறார்கள் போய் பார்க்கணும்.